கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவத்தினுடைய அடிநாதம், உயிர் மூச்சு, உயிர் நாடி என்பது எதிலே இருக்கிறது என்றால், நாம் 24 மணி நேரம் ஆண்டவரை துதிப்பதும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பதும் ஆராதிப்பதும் அல்லது ஆண்டவருக்காக பெரிய காரியங்களெல்லாம் நான் செய்கின்றேன் என்று சொல்லுவதிலும் இல்லவே இல்லை. மாறாக அன்பு என்ற ஒரே ஒரு வார்த்தையிலே தான் கிறிஸ்தவம் நிலைத்திருக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? இதே யோவான் அடுத்த அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லுகின்றார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். காரணம் என்ன? தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் முதலாவது அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கடவுள் நம் மீது அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே குமாரனை நமக்கு கிருபாதார பலியாய் இந்த உலகத்தில் அனுப்பினதினால் அன்பு உண்டாயிற்று என்று அவ்வளவு அழகாக, இந்த ஸ்பூன் ஃபீடிங் என்று சொல்லுவார்களே, ஒரு குழந்தைக்கு ஒரு சிறிய தேக்கரண்டியில் இருந்து எடுத்து வாயிலே ஊட்டி விடுவோம் அல்லவா, அவ்விதமாக அப்போஸ்தலனாகிய யோவான் கிறிஸ்தவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் அன்பு பாராட்டுவதில் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியவர்கள். காரணம், நாம் ஆராதிக்கிற கடவுள் அவர் அன்பாகவே இருக்கிறார். நம்மையும் அன்பு செலுத்தும்படியாய் அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை வலியுறுத்துகின்றார். அதை தான் இப்பொழுதும் இந்த வசனத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி தருகிறார் என்றால், என் பிள்ளைகளே, எவ்வளவு உரிமையோடு கூட பாசத்தோடு கூட இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து அழைக்கின்றார். என் பிள்ளைகளே, நீங்கள் வசனத்தினாலும், வசனம் என்றால் இங்கே வேதத்தில் இருக்கிற வசனம் அல்ல, வார்த்தை, வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலும் நாவினாலும் அல்ல. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் செய்கின்றார்கள். கிராமத்தில், குறிப்பாக எங்கள் ஊரில் அதிகமாக இந்த வார்த்தையை நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். வாய் வாழைப்பழம், கை கருணைக்கிழங்கு என்று சொல்லுவார்கள். வாழைப்பழம் மிருதுவாக இருக்குமே, அதே மாதிரி இன்றைக்கு அநேக மக்கள் உருகி அப்படியே பாசத்தை காண்பிக்கிறவர்களைப் போல இருப்பார்கள். அதே நேரத்தில் கை அப்படி இருக்குமாம், கருணைக்கிழங்கை போல் இருக்குமாம். அந்த கருணைக்கிழங்கு எப்படி அந்த காரம் நிறைந்ததாக ஒருவரும் விரும்பாததாக இருக்குமோ, அதே மாதிரி தான் கை அவ்வளோ தாராளமாக இருக்காது என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு அநேக மக்கள் அப்படி இருக்கிறதுனால தான் யோவான் சொல்லுகிறார், நீங்கள் வெறும் வார்த்தையினாலும் உங்களுடைய நாவினாலும் நீங்கள் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. எப்படி அன்பு கூற வேண்டுமாம்? கிரியையினாலும் உண்மையினால், உங்கள் செயல்களினாலும் உண்மையினாலும் நீங்கள் அன்பு கூற வேண்டும். அப்படி என்றால் அன்பு என்பது எப்படி காண்பிக்கப்பட வேண்டும்? செயலில் காண்பிக்கப்பட வேண்டும். அன்பு எதிலே காண்பிக்கப்பட வேண்டும்? நம்முடைய செயலிலும் அது உண்மை நிறைந்த ஒரு அன்பாகவும் இருக்க வேண்டும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், நாம் அப்படிப்பட்ட அன்பு செலுத்துகிற மக்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லித் தருகிறது. ஏன் அப்படி செய்ய வேண்டுமாம்? அதற்கு அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, இதனால், வசனம் 19, இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். இதை ஒரே வார்த்தையிலே நான் சொல்ல வேண்டும் என்றால், இதை இப்படி நாம் அன்பு கூறுவதினால்
நாம் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக, கடவுளுக்கு முன்பதாக நாம் உண்மை உள்ளவர்களாக நம்மை நிறுத்தி கொள்ள முடியும். கடவுளுக்கு பிரியமானவர்களாக நம்மை நிறுத்தி கொள்ள முடியும். அதை தான் அவர் சொல்லுகின்றார். நாம் அவருடைய இருதயத்தை நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம், ஸ்திரப்படுத்தி கொள்ளலாம். நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுக்கு பிரியமானவர்களாக யார் தங்களை நிலைநிறுத்த முடியும்? வார்த்தையினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுகிறவர்கள் கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது தெரியுமா? நான் கடவுளுக்கு பிரியமானவன் என்பதை, நான் பரிசுத்தவான் என்பதை எதை வைத்து இன்றைக்கு மக்கள் கணக்கிட்டு சொல்லுகிறார்கள்? நான் இன்னாருடைய சபையின் அங்கத்தினராக இருக்கிறேன், இவருடைய ஆராதனைக்கு நான் போகின்றேன், இந்த திருச்சபையிலே நான் அங்கத்தினராக இருக்கிறேன், இவர்கள் நடத்துகின்ற உபவாச கூட்டத்திற்கு போகின்றேன், வருஷந்தோறும் இந்த ஊரிலே நடக்கிறதான கன்வென்ஷனுக்கு நான் போகிறேன். அப்படி போவதினால் நான் கடவுளுக்கு பிரியமாய் இருக்கிறேன், நான் இந்த ஊழியத்தை தாராளமாய் கொடுத்து தாங்குகிறேன், அதனால் நான் கடவுளுக்கு பிரியமாய் இருக்கிறேன் என்று நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யார் கர்த்தருக்கு முன்பாக பிரீதியானவர்களாக இருப்பார்கள், உண்மையினாலும் கிரியையினாலும் செயலினாலும் அன்பு கூறுகிறவர்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி நாம் அன்பு கூறாமல், ஒருவேளை நான் சற்று முன்பதாய் குறிப்பிட்டதைப் போல நான் இந்த சபைக்கெல்லாம் போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருப்பார்களா என்றால் நிச்சயமாக இருக்க முடியாது. அதற்கு ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டு வேதத்தில் எழுதியிருக்கிறது. யோவான் 12 அதே யோவான் தான் இதை சொல்லுகிறார். யோவான் 12 அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசுவோடு கூட இருந்த ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. நாம் நினைக்கின்றோம், இந்த பாஸ்டர் அவர் நடத்துகிற சர்ச்சுக்கு போகிறவன் நான், அந்த சபைக்கு போகிறவன் நான், அந்த ஃபுல் காஸ்பல் என்று சொல்லுகிறார்கள், அந்த சபைக்கு நான் போகிறேன், அங்கே போகிறதுனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் என்று சொல்லுகிறோமே, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்ததினால் நான் கடவுளுக்கு பிரியமான என்று சொல்லுகிறோமே. இங்கே இயேசுவோடு இருந்த ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் யார் தெரியுமா? அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாயிருந்தபடினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாயிருக்கிறபடினாலும் இப்படி சொன்னான். யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவன் ஒரு நாள் கவலைப்படுகின்றான். ஓ, இந்த பொருளை வீணாக்கி விட்டீர்களே, இதை நீங்கள் ஏழைக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லுகின்றான். அப்பொழுது அவனை குறித்து யோவான் அழகாய் சொல்லுகிறார். அவன் தரித்திரரை குறித்து அக்கறைப்பட்டு அவர்கள் மீது அன்பு கூறுகிறவர்களாக இவன் நடிக்கின்றான். ஆனால் உண்மையாகவே இவன் யார் என்று சொல்லுகின்றான்? அவன் திருடனாயிருந்தபடி. நான் இந்த வார்த்தை வாசித்த உடனே நான் பயந்து போனேன். இயேசுவோடு இருந்த ஒரு மனிதனுக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தை, அவன் திருடனாயிருந்தான். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த சபையில் இருக்கிறோம், இந்த பாஸ்டரோடு இருக்கிறோம், இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த கூட்டத்துக்கு போகிறோம். நோ, இட் வில் நெவர் ஹெல்ப் யூ. இட் வில் நெவர் ஹெல்ப் யூ. எது உங்களையும் என்னையும் பாதுகாக்கும் தெரியுமா? கடவுளுக்கு பிரியமாக எது நம்மை உண்மையுள்ளவர்களாய் நிலைநிறுத்தும், கடவுளுக்கு பிரியமானவர்களாய் நிலைநிறுத்தும் தெரியுமா? இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ, உங்கள் அன்பு வார்த்தையினால் அல்ல, வெறும் நாவினால் அல்ல, உண்மையினாலும் செயலினாலும் இருக்க வேண்டும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அன்பை கடவுளுக்கு முன்பதாக நாம் காண்பிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பே உருவான கடவுள், நீர் எங்களை நேசித்ததினால்தான் இன்றைக்கு நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ரட்சிப்பை பெற்று நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடிகிறது. ஆண்டவரே, தொடர்ந்து உமக்கு பிரியமாக இருக்க
நீர் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது கர்த்தாவே, நாங்கள் எங்கள் செயலிலும் உண்மையிலும் அன்பு கூறுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆம், நீர் எங்களில் அன்பு கூர்ந்தது போல நாங்களும் பிறரில் அன்பு கூறும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாரும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.